வணக்கம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அர்ப்பிதாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி ஸ்ரீ அன்னை பகவானுக்கு இந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நன்றி காணிக்கையாகிறது. முருகப்பன் ஐயாவுக்கும் இந்த வாய்ப்பினை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நம்ம நாம ஜபா தி யோகா ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற நூலில் மொழியாக்கத்தை பார்த்தோம். அதுல அது என்ன முதல் வாரத்தை என்ன சொல்லியிருக்குன்றது ஒரு சின்ன ரீகேப், அதாவது மீள் பார்வையா நான் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளா ரொம்ப சுருக்கமா தொகுத்துச்சோம். வீடியோ ஆஃப். ஸோ முன்னுரையாக என்ன சொல்லியிருக்குன்னா 2 யோக பாதை இருக்கு, தபஸ்யா, சரண்டர். இதுல முதல்ல ரொம்ப எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது சரண்டர். ஏன்னா அது ரொம்ப எளிமையான மெத்தட். அது நம்ம குரங்கு குட்டியும் பூனைக்குட்டியும் உதாரணமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. அதே போல அதாவது பூனைக்குட்டி எப்படி தன்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம மாமான்னு சொல்லிட்டு இருக்கோம், அதே போல நம்ம முழுமையாக அன்னையிடம் ஒப்படைத்து மாமா என்னும் நாம ஜபத்தை செஞ்சா நமக்கு சீக்கிரமா இந்த யோக பாதையில முன்னேறலான்றது அந்த முன்னுரையில தெரிவித்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா பாபா மகராஜுடைய வாழ்க்கை குறிப்பை ஒரு சின்ன ஒரு இதுல நக்ஷல்ல பார்த்தோம். பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிறது நாம ஜபம்னு பார்த்தோம். மதர் பகவான் 2 பேருமே சேம் ட்ரூத், ஒரே மெய்மை. அவங்க 2 பேருமே சூப்ராமெண்டல் பவர். ஸோ இதுல மதருடைய நாமத்தை நம்ம மதரும் அவருடைய நாமமும் சேம் ட்ரூத் அண்ட் பிரின்சிபல். அதனால நம்ம மாமான்னு கூப்பிட்டாவே மதரை கூப்பிடுறதான். இந்த சாதகர் யோக பாதையில நுழைஞ்ச உடனே பிகினிங்ல நமக்கு கான்சியஸா இருக்க முடியாது அவ்வளவா. ஏன்னா நம்முடைய பயிற்சி தேவை, இருக்கு மனதை நம்ம கட்டுப்படுத்துற பயிற்சி தேவை. அதுக்கு நாம ஜபம் ரொம்பவே உதவியா இருக்கும்னு பார்ப்போம். அதே மாதிரி ஐ ஹவ் டேக்கன் ரெஃப்யூஜ் இன் யூ, ஐ எம் யுவர் சைல்டு. நான் உங்களிடம் தஞ்சமடைந்துள்ளேன், நான் உங்கள் குழந்தைன்றதே நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாக்க அதுவும் நல்ல ஒரு பயனை கொடுக்கும்னு பார்ப்போம். அதே மாதிரி நாம ஜபம் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் நாளடைவில் தடுத்து நிறுத்தும். அந்த நாமத்தின் மேலேயே நம்முடைய மனம் ஒருமுகப்படும்ன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நாம ஜபா ஒர்க்ல, அதாவது நம்ம வேலை செய்யும் போதும் நமக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஏன்னா மைண்ட் ஒரு வேலையை செய்வது, உடல் வேலையை செய்யுது, அதுக்கு தேவையான சக்தி வைட்டல் கொடுக்குது. மைண்ட் அதுக்கு தேவையான திறன்களை ஸ்கில்ஸ் கொடுக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இது 3ஐயும் இணைக்கும் ஒரு விதமா நாம ஜபம் நமக்கு உதவியா இருக்கும்ன்றதையும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வேலையின் போது நமக்கு ஒரு ஹையர் கான்சியஸ்ல இருக்கணும். ஏன்னா ரொம்ப லோயர் கான்சியஸ்ல போகும்போது நேச்சுரலி நம்ம தவறுகள் செய்வோம். அது டிவைனுக்குரிய ஒரு சேவையாக கருத முடியாது. இட்ஸ் அ ஒர்க் ஆஃபர் டு த டிவைன் அண்ட் டிவைன் ஒர்க்ன்றதுனால நம்ம நாம ஜபம் பண்ணிக்கிட்டே அந்த வேலையை செஞ்சா அது ஒரு ஹையர் கான்சியஸ் லெவல்ல செய்கிற வேலையாகும் நம்ம பார்ப்போம். அண்ட் ரிமெம்பர் அண்ட் ஆஃபர், அதுதான் நம்முடைய தாரக மந்திரம். இந்த யோகத்துல எப்பவுமே ரிமெம்பர் பண்றதுக்கு நமக்கு ஏதோ ஒரு எய்டு தேவை. ஏன்னா நம்ம உலக உயிர் வாழ்க்கையில மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல இருக்கிறதுனால நம்முடைய கவனம் அடிக்கடி சிதறிடும். அந்த யூனியன் வித் டிவைன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா ஆரம்ப நிலைகள்ல இருக்கிறதுனால நம்ம நாம ஜபம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கட்டாயம் நமக்கு உடனடியா மதுரை பத்தின ஞாபகம் வரும். நாமமே சொல்லிக்கிட்டே இருக்கோம், அப்புறம் என்ன மதுரை தானே நம்ம கூப்பிடுறோம், அதனால ரிமெம்பர் அண்ட் ஆஃபர் பண்றது நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அதே மாதிரி மதுரை என்ன சொல்லியிருக்காங்க நாம ஜபத்தை பத்தினாக்கா, 10 வருஷ சாதனைய சில மாதங்கள்லயே முடிக்க அவங்களுக்கு துணையா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. மந்த்ராவே அவங்க எப்பவுமே ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் when she sleeps, eats, dresses, speaks with other, எல்லா நேரமும் ஜஸ்ட் பிஹைண்ட் இந்த பேக்ரவுண்ட் நாம ஜபம் போய்கிட்டு, அதாவது ஒரு பேக்ட்ராப் மாதிரி அது எப்பவுமே பின்புலத்துல நாம ஜபம் போய்கிட்டே இருந்ததுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மதர் மெடிடேஷன் செய்யற சாதகர்களை நாம ஜபத்தோடு செய்யறவங்களையும் அது இல்லாமல் செய்யறவங்களையும் பத்தி காட்டியிருக்காங்க. மந்திர ஜபமும் நாம ஜபமும் செய்யறவங்க கிட்ட ஒரு துல்லியம், ஒரு திடத்தன்மை இருக்கும், சாலிடாரிட்டி அண்ட் இரும்பு போன்ற ஒரு உறுதித்தன்மை இருக்கும். அதே நேரம் ஒரு மந்திரமோ நாம ஜபமோ இல்லாம செய்யறவங்க கிட்ட ஒரு மங்கலான, ஒரு வேகான, ஒரு தெளிவற்ற ஏதோ ஒன்று இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
உலக வாழ்க்கையில நாம ஜபத்தை பத்தி பார்த்தோம். நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. எல்லா விதமான ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுல இருந்தெல்லாம் நமக்கு வெளியே வர்றதுக்கு நாம ஜபம் மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி ஆப்ஸ்டக்கல்ஸ் அண்ட் ஹிண்ட்ரன்சஸ், அது தடைகள், இடையூறுகள் ஏற்படும் நம்முடைய இயல்பான வாழ்க்கையிலே நமக்கு பல இடையூறுகள். அதுல யோக சாதனையிலே நமக்கு பல விதமான இடையூறுகள் வந்து இப்போ குணாதிசயங்களா அமையுது. அதாவது லஸ்ட், ஆங்கர், ஈகோ, செல்ஃபிஷ்னஸ், இதெல்லாம் இதை வந்து இந்த ஆசைகளின் இதனுடைய பிடியில நம்ம இல்லாம இந்த ஆசைகளின் பால் செயல்படாமல் இருக்க தேவையான உறுதியும் அன்னையிடம் நம்ம சரணம் செஞ்சு, அதுக்கு பேர் தான் சென்ட்ரல் சரண்டர்னு சொல்லுவாங்க. அதன்படி செய்து நாம ஜபம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு இதையெல்லாம் இதுல இருந்தெல்லாம் வெளில வர்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு உறுதுணையா இருக்கக்கூடியது நாம ஜபம்ன்றது நான் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்கலாம்னா, ஹார்மனி இன் கலெக்டிவ் ஒர்க், கூட்டு வேலையில் நல்லிணக்கம். சாதகன் சரணம் செய்தவுடன் அதிமன சக்தி அவனது மனம், உடல், பிராணம் ஆகியவற்றை தெய்வீக உண்மைக்கு திருவுருமாற்றும் வேலை நடைபெறும் என்பதை ஏற்கனவே நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். சாதகன் வந்து கவலை, துன்பம், அறியாமை, முதுமை, நோய், மரணம் ஆகியவற்றிலிருந்து முழுமையாக விடுதலை அடைவான். சாதகன் அதிமன சக்தியால் வழிகாட்டப்படுவான். இம்மாதிரி திருவுருமாற்றம் அடைந்தவர்கள் சுப்ராமெண்டல் பீயிங்ஸ், அதிமன ஜீவன்கள் என்று அழைக்கப்படுவார்கள். பரிணாம வளர்ச்சி முறைப்படி மனிதன் தோன்றிய பிறகும் விலங்குகள் தொடர்ந்து தோன்றுவது போல் அதிமன இனத்தோன்றலுக்கு பின்பும் மனிதர்கள் தொடர்ந்து தோன்றுவார்கள். நம்ம நினைப்போம் சுப்ராமெண்டல் பீயிங்ஸ் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் ஸ்டாப் ஆயிடுமா, எவல்யூஷன் நின்று போயிடுமா, அப்படிலாம் இந்த கேள்விகள்லாம் வரும். அதுக்கு அன்னையும் பகவானும் சொல்றாங்க, அதிமன இனத்தோன்றலுக்கு பின்பும் மனிதர்கள் தொடர்ந்து தோன்றுவார்கள். இந்த யோகத்தின் மூலம் அதிமன உணர்வும் அதிமன இனமும் இவ்வுலகில் உதித்த பின்பு இப்பிரபஞ்ச இயற்கையின் திருவுருமாற்றம் அவசியமாகிறது. அதாவது அதிமன யோகத்தை, இந்த அதிமன டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா அதிமன உணர்வு சுப்ராமெண்டல் ஃபோர்ஸும் சுப்ராமெண்டல் பீயிங்கும் இந்த உலகத்துல தோன்றின பிறகு இந்த பிரபஞ்ச இயற்கை, இந்த இயற்கையே திருவுரு மாறணும்ன்றாங்க. அதுக்காக தான் இந்த யோகமே நடைபெறுது. இந்த நடைபெற யோக சாதனை தனி மனிதருக்கு மட்டும் உரித்தாகாது. இதை ஒரு தனி மனிதனால செய்ய முடியாதுன்ற ஒரு கூட்டு முயற்சியால் தான் அது முடியும். நிறைய சாதகர்கள் இதை செய்யறதுக்கு நிறைய சாதகர்கள் தேவைப்படுவார்கள். உதாரணமா நம்ம என்னெல்லாம் எப்படிலாம் பண்ணலாம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி, மாணவ சமூகம், ஸ்டடி குரூப்ஸ், தியான மையங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளிகள், அதாவது இன்டெகிரல் ஸ்கூல்ஸ், இது மாதிரியாகலாம் நம்ம உருவாக்கி, இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் உருவாக்கி இந்த யோகா முறையை பரப்பணும். நம்ம வந்து இது வந்து இதெல்லாம் மீடியமா திகழும். இந்த யோக முறை, இந்த மெத்தட் ஆஃப் யோகா வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு மீடியமா செயல்படும். சாதகர்கள் திரளாக இந்த இடங்களுக்கு வந்து வேலை செய்து, அதாவது ஒரு சாதனையை செஞ்சா அது அன்னைக்கு சரணம் செய்யும் போது அது யோக சாதனையாகும். இந்த யோக முறையில் இம்மாதிரி கூட்டு முயற்சியாக பணி செய்வது குறிக்கோளை அடைவதற்கு ஒரு இன்றியமையாத முறையாகும். நம்முடைய குறிக்கோள் என்ன? யோகா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இதெல்லாம் நமக்கு உதவிகரமா இருக்கும். ஸோ ஒரு கூட்டு முயற்சி, கலெக்டிவ் ஒர்க்குன்றாங்க. கலெக்டிவ் ஒர்க்ல நமக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு. என்னன்னா நம்மளோடயே நம்மளால போராட முடியலன்னு போது பல பேரோட சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் போது அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்றது இயற்கையாகவே நிகழும். இம்மாதிரி கூட்டுமுறை பணியை நல்லிணக்கம், அதாவது ஹார்மனி மிக முக்கியமானது. ஒரு சாதகரால் மற்றவர்களுடன் தொடக்கத்திலிருந்தே ஹார்மனியை கடைபிடித்து மெயின்டைன் பண்ண முடிஞ்சா யானையின் மதம் போன்ற ஈகோவை கட்டுப்படுத்த முடியும். எலிஃபென்ட் லைக் ஈகோன்னு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக எலிஃபென்ட் லைக் ஈகோன்னு சொல்லியிருக்குன்னா, ஒரு பாகன் எப்படி இவ்வளவு பெரிய விலங்கான யானையை அடக்க ஒரு சிறு அங்குசம் அப்படின்ற ஒரு அயன் ஹூக், அதுதான் அங்குசம்னு சொல்லுவோம், அயன் ஹூக்கால் அடக்க முடிகிறதோ அதுபோல் தன் ஈகோவை அடக்குவது அவனுக்கு ஸ்ரீ அன்னையின் அருளினால் எளிதாகும். ஆனால் இந்த சீக்கிரத்தை தெரியாம நம்ம ஒருவருடன் ஒருவர் மோதலை ஏற்படுத்தி கொண்டு நம்ம மலை போன்ற நம் முன்னேற்றத்திற்கு நம்ம நிறைய தடைகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த யோக பாதையில் நுழைந்த உடனேயே அன்னையின் நாமத்தை ஜபிப்பதும் அனைத்தையும் அன்னையின் பாதங்களில் சரண்டர் செய்வதுமான அடிப்படையை புரிந்து கொண்டால் நாம் அடுத்தவர்களுடன் சச்சரவு செய்யாமல்
அமைதியாக எந்த ஒரு மோசமான சூழலிலும் இந்த யோக சாதனையை தொடரும். ப்ராசஸ் ஆஃப் டிஸ்ஹார்மனி, எதனால நமக்கு ஒற்றுமை வருது, ஒற்றுமை இல்லாம போகுதுன்னு கேட்டாக்க, ஒரு சாதகர் தன் சாதனையை தொடங்கும் போது அவனது மைண்ட், வைட்டல் அண்ட் பாடி மற்றும் அவனது கீழ் இயல்புகளான ஈகோ, செல்ஃபிஷ்னஸ் போன்றவைகள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாமல் உள்ளன. இந்த யோகத்தை ஆரம்பிக்கும் போதே எதுவும் நடக்காது. அதனால டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுனால முழுமையான திருவுருமாற்றம் நடக்க பல வருடங்கள் பிடிக்கும். சாதனையின் துவக்கத்தில் சாதகன் தன் மன உணர்வு நிலையில், அதாவது மென்டல் கான்சியஸ்னஸ்ல தான் இருக்காங்க, குறைபாடுகளோட இருக்கிறார். இந்த மென்டல் கான்சியஸ்னஸ் என்பது எல்லைகளுக்கு உட்பட்டது. அதற்கு பூரணமான நாலேஜ் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு இயல்பும் வெவ்வேறு பார்வையும் இருக்கும். ஒரே விஷயத்தை ஒவ்வொருவரும் வேறு வேறு விதமாக புரிந்து கொண்டார். தனது கருத்துக்கள் மற்றும் அபிப்பிராயங்களுக்கு ஏற்ப தான் சரி என்றும் அடுத்தவர் தவறென்றும் நம்புகின்றனர். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நான் சொல்றதா ரைட்டு அப்படின்னு, ஏன்னா அவங்களுடைய ஆங்கிள் ஆஃப் அந்த டைமென்ஷன் ஆஃப் தாட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை புரிஞ்சிக்காத நம்ம இருக்கிறதுனால தான் அடுத்தவர்களுக்கு நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏற்படுது. இத்தகைய கருத்து வேறுபாடுகளின் காரணமாக நம்மால் ஒரு ஒத்திசைவு அல்லது ஒற்றுமையை நிறுவ முடிவதில்லை. ஒற்றுமையின்மையின் மற்றொரு காரணம் மன உணர்வு என்னும் மென்டல் கான்சியஸ்னஸில் இருக்கும் ஒருவர் ஒழுக்கத்தின் அளவீடுகள், அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் மொராலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு கரெக்டுன்னு நினைக்கிற விஷயம் அடுத்தவங்களுக்கு அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் மொராலிட்டி பத்தி தப்பா இருக்கும். ஒரு நாட்டுடைய கலாச்சாரமும் நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் மொராலிட்டி கம்பேர் பண்ணும்போது நமக்கு அது தவறுதலா தோன்றலாம். அது மாதிரி எது சரி தவறு, எது நியாயம் அநியாயம் என்பதை தீர்மானிக்கின்றான். அவனால எது உண்மை எது போலி என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. இதன் காரணமாகவும் அடுத்தவர்களை அவர்களது குறிப்பிட்ட இயல்புக்கு ஏற்றபடி கையாள தவறுகிறான். இதனால விளைவு என்னன்னா டிஸ்ஹார்மனி. ஸோ நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. சாதனையின் துவக்கத்தில் சாதகனுக்கு ஆன்மீக பார்வை இருப்பதில்லை. மேலும் உயர் உணர்வு நிலையில் முடிவுகள் எடுப்பதில்லை. ஹையர் கான்சியஸ்னஸ் லெவல்ல நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் எப்பவுமே ரொம்ப கரெக்டா இருக்கும். ஆனா நமக்கு எப்போ ஹையர் கான்சியஸ்னஸ் இருக்கா, அங்கதானே நம்ம எப்பவுமே சறுக்கிறோம். அதனால சாதகன் ஒரு குழந்தையை போல் அன்னையிடம் சரணடைந்து அவரது நாமத்தை மா 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 என்று உச்சரித்துக் கொண்டே இருந்தால் அவனது மனம் அன்னையின் அருளால் ஒளியூட்டப்படும். அதன் பிறகு அன்னையின் வேலையை செய்வதே சாதனா என்பது புரியும். அன்னைக்கு செய்யும் வேலையால் அதிமன சக்தி இவ்வுலகில் செயல்படுவதோடு மக்கள் திருவுருமாற்றத்திற்கு உதவும் சுப்ரமெண்டல் பவரை அது உணர்ந்து இந்த யோகத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இதனால் இவ்வுலகில் உள்ள கடுமையான சக்திகள் படிப்படியாக மாறும். இதன் விளைவாக சாதனையில் ஏற்படும் தடைகளும் இடையூறுகளும் குறையும். இக்காரணத்திற்காகவே முன்னர் கூறியது போல் ஸ்டடி சர்க்கிள்ஸ், தியான சென்டர்கள், இன்டகிரல் எஜுகேஷன் ஆகியவை நிறுவப்பட்டு ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் லட்சியம் பரவ வேண்டும். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் சாதகன் அன்னைக்கு பணி செய்யும் ஒரு கருவியாக, வேலையாளாக தன்னை கருதி ஈகோ மற்றும் செல்ஃபிஷ்னஸ்லிருந்து தன்னை காத்துக் கொள்வார். ஒருவரை கௌரவப்படுத்தும் போதோ அல்லது அகௌரவம் சொல்றோம் இல்லையா, அது படுத்தும் போதோ நம்முடைய ஈகோ பாதிக்கப்படுகிறது. இத்தகைய ஈகோ யோக சாதனையில் மிகப்பெரிய தடையாகும். எனவே ஈகோவை வென்று கடக்க வேண்டும் என்றால் ஹானர், டிஸ்ஆனர் என்பதை கடக்க வேண்டும். எனக்கு ஒருத்தவங்க அவமானப்படுத்திட்டாங்க, ஹியூமிலியேஷன் அந்த மாதிரிலாம் நினைக்காம எல்லாமே இறைவன் இட்ட பணி, அவனுக்காகவே தான் நம்ம வாழறோம், அவனுக்காகவே தான் செய்கிறோம், இறைவனை உணர்வதுதான் நமது யோகத்தின் நோக்கமே. அதனால அப்படி போகும்போது இதுல யாரு என்ன டிஸ்ஆனர் பண்றாங்கன்னு நம்ம எடுத்துக்கிறது, என்ன ஆனர் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்ம மகிழ்ச்சியோட துள்ள வேண்டும். ரெண்டுமே வேண்டாம், சமதையோட இருந்தாலே போதும். ஒருவரால் இதை செய்ய முடிந்தால் சாதனையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற முடியும். தனக்கு பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்ற அன்னையின் வேலையை செய்தால் அதற்கு இடையூறாக இருக்கும் எதையும் எதிர்க்க, அதாவது இந்த பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கு இடையூறாக இருக்கிற எதையும் எதிர்க்க அவர்கள் தயாராக இருப்பார்கள். பெயரையும் புகழையும் தேடி போகிறவர்கள் தன் நிழலையே பிடிக்க முயற்சிப்பவர்களாக இருப்பார்கள். அதனால் அதே நேரம் இது எதையும் எதிர்பாராமல் அன்னையின் பணி, இது அன்னைக்காகவே நம்ம சர்வீஸா பண்றோன்ற மாதிரி எடுத்துக்கிட்டா அவங்க பின்னாடி பெயரும் புகழும் ஓடி வரும்.
உள்ளிருந்து எழும் அன்னையின் அகத்தூண்டுதல், அதாவது மதரோட இன்ஸ்பிரேஷன் நமக்கு கிடைக்கும். அதற்கேற்றால் போல் நம்ம அந்த அகத்தூண்டு இன்ஸ்பிரேஷனை ஏற்று அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ரிசப்டிவிட்டி இருக்கணும் நமக்கு. அந்த அகத்தூண்டுதலை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். நாம் உறுதியான நம்பிக்கையுடன் அன்னையின் அகத்தூண்டுதலுக்கு, அதாவது அகத்தூண்டுதல்ன்றது இன்ஸ்பிரேஷன், ஆர்வமுற்றால் கட்டாயம் நமக்கு கிட்டும். நமது ஆர்வமும் அழைப்பும் எவ்வளவு தீவிரமானதாக இருக்கிறதோ அந்த அளவு அன்னையின் இன்ஸ்பிரேஷன் விரைவாக வரும். ஆனால் ஈகோவோ செல்ஃபிஷ்னஸோ மிகுந்த செயல்பாட்டுடன் இருந்தால், நமக்கு நிறைய ஈகோவும் செல்ஃபிஷ்னஸும் இருந்தால், தவறான இன்ஸ்பிரேஷன் மோசமான சக்திகளால் அன்னையிடமிருந்து வருவது போன்ற தோற்றத்தில் வரலாம். இம்மாதிரி தருணங்களிலும், அதாவது இன் டிஸ்கைஸ்ன்றாங்க, மாறுவேடம் போட்டுக்கொண்டு அன்னைகிட்ட இருந்து வரா மாதிரி, அது அன்னைக்கே நடந்திருக்கு அவங்க லைஃப்ல. ஒரு அது இறைவனுடைய இன்ட்யூஷன், இன்ஸ்பிரேஷன் நினைச்சு மிஸ்டேக் பண்ணிப்போம் நம்ம. இம்மாதிரி தருணங்களிலும் மாமந்திர ஜபம் நமக்கு உண்மையான அடையாளத்தை காண்பிக்கும். நாம ஜபத்தை இடைவிடாத தொடர்ச்சியாக செய்தாலே நமது இலக்கை அடைய அன்னை துணை புரிவார். திருவுருமாற்ற முறையில் ஏற்படும் தீய சக்திகளின் தாக்குதல்கள் குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது அதனை சற்று விரிவாக காணலாம். சாதகர்களுக்கு சாதனையின் தொடக்கத்திலிருந்தே தீவிர ஆர்வம் இருக்கும். அவர்களது சைத்தியம் விழித்து ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள். பின்னர் இறை சக்தி ஆதாரத்தில், அதாவது மைண்ட், வைட்டல், பாடி இறங்கி மறைந்திருக்கும் அசுத்தமான பகுதிகளை தொடும். இந்த தீண்டல் நிகழ்ந்தவுடன், இந்த டச் நிகழ்ந்தவுடன் கீழ்மை குணங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக திருவுருமாற்றத்தை தடுக்க முன்வந்து சைத்திய ஜீவனுக்கும் மைண்ட் வைட்டலுக்கும் இடையில் ஒரு திரை போல நிற்கும். மோசமான சக்திகள் இத்தகைய எதிர்மறை இயக்கங்களை தங்கள் கருவிகளாக பயன்படுத்தி, இந்த எதிர்மறை இயக்கங்கள்ன்றது நம்ம கிட்ட இருக்கிற இந்த மாதிரியான அசுத்தமான குணாதிசயங்கள், இதை ஹாஸ்டைல் போர்சஸ், மோசமான சக்திகள் இதை பயன்படுத்தி சாதகனை சில நேரங்களில் ஒருவர் மூலமோ அல்லது ஒரு சம்பவத்தின் மூலமோ சாதகனை தாக்கும். சாதகன் விழிப்புணர்வுடன் இல்லை என்றால் அதற்கு காரணமாக ஒரு நபரையோ அல்லது சம்பவத்தையோ பழி சொல்வான். இது அவைக்கனிங் இருக்கணும் நமக்கு, அந்த ஒரு விஜிலன்ஸ். சாதகனுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்ம ஒரு நபரையோ இல்லைன்னா ஒரு சம்பவத்தையோ நம்ம பழி சொல்வோம். அவங்களாலதான் இப்படி நடந்தது, இல்லை இந்த இன்சிடென்டாலதான் இப்படி நடந்ததுன்னு. ஸோ புற விஷயங்களே தனது துன்பங்களுக்கு காரணம் என்று நினைப்பான். இவ்வாறு புற விஷயங்களை நாடும் போது இந்த மோசமான சக்திகள் அதிகமாக தொடரும். அவை சாதகனை யோக சாதனையின் பாதையிலிருந்து தற்காலிகமாவது வெளியேற்றக்கூடும். அதே நேரம் சாதகனின் மனம் தெய்வீக சக்தி அல்லது சைத்திய ஜீவனால் ஒளியேற்றப்பட்டிருந்தால் அவன் புறக்காரணங்களின் மீது காரணம் தேட மாட்டான். சூழ்நிலையை சரிவர புரிந்து கொண்டு தெளிவுடன் என் மைண்ட், வைட்டல், பாடி பலகீனமாக உள்ளன, ஆகவேதான் இம்மாதிரி தாக்குதல்கள் நடைபெறுகின்றன என்று உணர்ந்து கொள்வான். மாறாக இறைசக்தி இத்தகைய வெளித்தாக்குதல்களை தடுக்காததற்கு காரணமும் என்னுள் உள்ள பலகீனமான பகுதிகளை திருவுருமாற்றம் செய்யவே இவ்வாறு நிகழ்கிறது என்று எடுத்துக்கொண்டு அமைதியாக தனது தூய்மையற்ற பகுதிகளை அன்னைக்கு சரணம் செய்வான். இம்முறையில் செயல்பட்டால் தீய சக்திகளின் தாக்கம் குறைந்து அன்னையின் பால் சாதகனின் நம்பிக்கையும் சரணமும் அதிகரிக்கும். இத்தகைய நிலையினை அடைய நீண்ட காலமாகும். ஆனால் மாநாமாவின் துணையினால் அன்னையின் நாமாவான மாஜபம் அதனால் விரைவில் தூய்மையடைந்து அவனது சைத்திய ஜீவனும் விழிப்புறும். அன்னையின் சக்தி இறங்கி திருவுருமாற்ற பணி நடைபெற துவங்கும். சாதகன் தன் மென்டல் கான்சியஸ்னஸ்ல இருந்து ஹையர் கான்சியஸ்னஸ்க்கு உயர்வான். சாதகனுடைய நோக்கமான இறைவனை உணர்தல் எனும் பாதையில் பல்வேறு இடையூறுகளாக மைண்ட், வைட்டல், பாடி இவற்றின் இயற்கையான சுபாவங்களான சோம்பேறித்தனம், அதிக உறக்கம், தமஸ் அல்லது மந்தம், கோபம், பேராசை, பற்று, அட்டாச்மெண்ட், ஈகோ, சுயநலம், பொறாமை ஆகியவையெல்லாம் வரும். மோசமான தீய சக்திகள் தங்களது இயல்பை மாற்றிக்கொள்ள விரும்புவதில்லை. அதோடு உயர் சக்திகளின் கட்டுப்பாட்டில் வரவும் விரும்புவதில்லை. அதனால் சாதகன் யோக பாதையில் முன்னேறும் போது அவனை தடுப்பதற்கு தங்களது முழு வலிமையையும் பயன்படுத்துகின்றனர். அவை எப்பொழுதும் சாதகனை ஆன்மீக பாதையிலிருந்து வெளியே இழுக்க
பல்வேறு உத்திகளையும் சக்திகளையும் பயன்படுத்தும். மனிதனின் கீழ் இயல்புகளின் அசுத்தம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதனால் பழைய முறை யோக சாதனையாளர்கள் தங்களது ஆன்மாவை, அதாவது ஜீவாத்மாவை தங்களது மைண்ட் வைட்டல் பாடியிலிருந்து பிரித்து முக்தி அல்லது நிர்வாணா என்னும் தெய்வீக உணர்தலை அடைந்தனர். பழைய ரிஷி முனிகள்லாம் செஞ்சது இதைத்தான். ஆனால் இத்தீய சக்திகளை வெற்றி கொள்ள இயலாமல் அவற்றையெல்லாம் அப்படியே விட்டு விட்டார்கள். தன்னுடைய லிபரேஷனை மட்டும்தான் அவங்க போக்கஸ் பண்ணாங்க. ஸ்ரீ அரவிந்தரின் யோக முறையில் மைண்ட் வைட்டல் பாடி ஆகியவற்றின் இயல்பு மற்றும் குணங்கள் தெய்வீக கொள்கைகளாக மாற்றப்பட்டு அதன் விளைவாக மரணத்திற்கு கட்டுப்பட்ட இவ்வுலகு தெய்வீக சொர்க்கமாக மாற்ற முடியும். இதுவரை வெல்ல முடியாமல் இருந்த தீய சக்திகள் அதிமன சக்தியின் முன்னிறுத்த இயலாமல் சூப்ராமெண்டல் பவரினால் மாற்றமடைந்து தெய்வீக சாரமாகவும் பரமனின் மெய்மையாகவும், அதாவது சுப்ரீம் ட்ரூத் திருவுருமாகும். ஆனால் இத்தகைய கீழ் இயல்பு சக்திகள் மாற்றமடைவதை விரும்பாததால் எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் செயல்படும். சாதகனுக்கு தனது வலிமையை மட்டும் கொண்டு அதனை எதிர்கொள்ள முடியாது. சாதகனுக்கு தன்னோட ஸ்ட்ரென்த் பத்தாது. அதனாலதான் இந்த யோகத்தில் சாதகர் அன்னையிடம் அடைக்கலம் அடைய வேண்டும். வழக்கம் போல் மாஜபம் கை கொடுக்கும் என்று மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. ஸ்ரீ அரவிந்தர் அன்னை என்ற புத்தகத்தின் 2வது அத்தியாயத்தில் விளக்குகிறார். யோகத்தில் இறைவனே சாதகனும் சாதனையும் ஆவான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே நம்ம ஞாயிற்றுக்கிழமைகள்ல அன்னை புத்தகத்தை படிக்கிறோம். அதுல 2வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கிறது, யோகத்தில் இறைவனே சாதகனும் சாதனையும் ஆவான். அவனுடைய சக்தியை அவளுடைய ஒளி, ஆற்றல், ஞானம், உணர்வு, ஆனந்தம் இவற்றுடன் சாதகனின் ஆதாரத்தில் செயல்பட்டு ஆதாரம் அவளுக்கு திறக்கப்படும் போது மேற்சொன்ன தெய்வீக சக்திகளுடன் சாதகனுள் பொழிவதன் மூலம் சாதனையை சாத்தியமாக்குகிறாள். ஆயினும் கீழ் இயல்பு வேலை செய்து கொண்டிருக்கும் வரை சாதகனுடைய சொந்த முயற்சி தேவையாகும். இதை நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். எல்லாருக்குமே நமக்கு ஆல்மோஸ்ட் மனப்பாடமாவே தெரியும். இங்கு நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. இந்த யோகா ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷனில் அன்னை சக்தி மட்டுமே, அதாவது அதிமன சக்தி எனும் சுப்ராமெண்டல் போர்ஸினால் நம் மனம் வைட்டல், மைண்ட் வைட்டல் அண்ட் பாடி திருவுருமாற்றம் அடைகிறது என்று ஸ்ரீ அரவிந்தர் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மேலே கூறிய அன்னை புத்தகத்தின் 2வது அத்தியாயத்தின் சாராம்சம் சாதனையை செய்பவரும் சாதகனும் இறைவனே ஆவார். இட் இஸ் த டிவைன் ஹூஸ் த சாதகா அண்ட் த சாதனா என்பதை விளங்கிக் கொள்ள கடினமாக உள்ளது. இந்த வாக்கியத்தின் உண்மையான பொருள் என்ன என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? ஒரு சாதகர் இந்த கேள்வியை அன்னையிடம் கேட்டிருக்கிறார். அதற்கான விடையாக ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். அதாவது புத்தகத்திலிருந்து இது அரவிந்தர் கூறுவதாக நம்ம பார்க்கலாம். டிவைன் சக்தி என்னும் தெய்வீக சக்தி இந்த யோகத்தை தனது ஒளி, சக்தி, ஞானம், உணர்வு, ஆனந்தம் ஆகியவற்றை சாதகனின் ஆதாரத்தில், அதாவது மைண்ட் வைட்டல் பாடின்றது பொழிந்து அது அவளுக்கு திறக்கும் போது அதற்குள் டிவைன் போர்ஸும் பொழியப்படுகிறது. அதாவது டிவைன் போர்ஸ் இந்த சாதனையை சாத்தியமாக்குகிறது. டிவைன் பவர் சாதனையின் வேலையை செய்கிறது. ஸோ இரண்டுமே டிவைன் அப்படின்றதுனாலதான் இந்த யோகத்தில் டிவைன் இஸ் த சாதகா அண்ட் த சாதனா என்று பகவான் கூறுகிறார். அடுத்ததாக நாம ஜபத்தின் முறைகள். என்ன மாதிரி முறையில நம்ம நாம ஜபத்தை பண்ணணும்ன்றது முக்கியம் இல்லையா? நமக்கு அது தெரிஞ்சாதானே அதை ஃபாலோ பண்ண முடியும். அதை கொஞ்சம் பார்ப்போம். ஸ்ரீ அரவிந்தரின் திருவுருமாற்ற யோகத்தின் துவக்கம் முதலே அன்னையின் நாமமான மா என்று உதடுகளால் உச்சரிப்பது குறித்து முன்னரே பலமுறை கூறப்பட்டுள்ளது. இந்த முறையில் ஒரு சாதகர் ஆர்வம் உருவதையும், அதாவது ஆஸ்பிரேஷன் இருக்கும். இது செய்யறதுக்கும் நமக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கணும் இல்லையா? அனைத்தையும் அன்னையிடம் சரண்டர் செய்வதும் மிகவும் எளிதாகிறது. சாதகன் அதன் பிறகு அனைத்து தடைகளையும் இடையூறுகளையும் இனம் கண்டு நாம ஜபத்தை ஒரு கணமும் நிறுத்தாமல் கைவிடாமல் ஜபிக்க வேண்டும். எப்பவுமே நமக்குள்ள அது போய்கிட்டே இருக்கணும். இரவில் நாம் உறக்கத்தில் ஆழும் வரை நாம ஜபம் செய்து கொண்டே இருந்து உறங்கி காலை விழித்தெழும் பொழுதும் அதனை தொடர வேண்டும். ஸோ அந்த உறக்க டைம்ல மட்டும்தான் உதடுகளால் அசையாது. ஆனா ஒரு 4ஆம் வட்டத்துல அதை செஞ்சுக்கிட்டே இருந்தா இன் டியூ கோர்ஸ்
நமக்குள்ள அது ஒரு சங்கீத இசை மாதிரி ஒரு ஒரு சின்ன டியூன் மாதிரி போய்க்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள நமக்கு. அது நம்ம பலமுறை நம்மளே உணரலாம். ஒருவர் எல்லா நேரமும் ஜபத்தை இடையராது ஜபிக்க வேண்டும். முகம் கழுவும் பொழுதும், பல் விளக்கும் பொழுதும், நீர் அருந்தும் போதும், குளிக்கும் போதும், நம் உடைகளை அணியும் போதும், துவைக்கும் போதும், உணவு உண்ணும் போதும், பிறருடன் பேசும் போதும், சுருங்கச் சொன்னால் எந்த வேலை செய்யும் போதும் நாம தொடர வேண்டும். இதை செய்வதற்கு ஒருவர் கவனத்துடனும் கான்சியஸா இருக்கணும். உறுதியான தீர்மானம், அதாவது ஒரு ஃபர்ம் டிட்டர்மினேஷனோட தொடர்ந்த உணர்வு நிலையிலும் கான்ஸ்டன்டா ஒரு கான்சியஸ்னஸோட இருக்கு. நாம கேட்கலாம், பல் துலக்கும் போதும், உணவு உண்ணும் போதும், நீர் அருந்தும் போதும் உதடுகளால் உச்சரிக்க முடியாது. அம்மாதிரி தருணங்களில் நாம் அமைதியாக மனதிற்குள் சொல்லலாம், நாம் அவசியமானவற்றிற்குத்தான் பேச வேண்டும். பேச்சை நிறுத்தியவுடன் நாம ஜபத்தை தொடரணும். அது ஒரு ஸ்டேஜ்ல அன்னை சொல்றபடி அது பேக்ரவுண்ட்ல போய்கிட்டே இருக்கும். நமக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தா கூட நமக்கு உள்ளுக்குள்ள அது இன்னர் பீயிங் சொல்லுவாங்க, அதுக்குள்ள நமக்கு போய்கிட்டே இருக்கும். நாம ஜபத்தின் மூலமாகத்தான், அதனால் மட்டும்தான் எல்லா நிலைகளிலும் சாதகர்கள் கான்சியஸாக இருக்க முடியும். வலிமையான ஆர்வத்துடனும் உதடுகளில் இடையறாத நாம ஜபத்துடனும் இருக்கும்போதுதான் வெல்ல முடியாத பகை சக்திகளின் பிடியிலிருந்து தங்களை காப்பாற்ற. பொதுவாக எல்லா யோகங்களிலும் ஜபம் என்பது அவசியமானது மட்டுமல்ல, அதற்கென்று ஓர் உயரிய இடமும் உள்ளது. ஆனால் ஸ்ரீ அரவிந்தரின் ஒருங்கிணைந்த யோகத்தில் மா எனும் நாம ஜபம், ஆர்வம் மற்றும் சரணம், நாம ஜபா, ஆஸ்பிரேஷன் அண்ட் சரண்டர், இவை தவிர வேறு எந்த முறையும் சாதகனுக்கு உதவும். ஏனெனில் இந்த யோகத்தில் அன்னையே சாதகனும் சாதனையும் ஆவார். சாதகனின் மைண்ட், வைட்டல் அண்ட் பாடி டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அன்னையின் சக்தி என்று அது நிறைவேறும். தற்போது வரை எந்த ஒரு சாதகனின் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி அது மேல எந்த ஒரு யோக சாதனை மூலமும் திருவுரு மாறி தெய்வீக உண்மையாகவும் ஒளியாகவும் மாறியதற்கு நமக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லை, எவிடன்ஸ் இல்லையா? அல்லது எந்த ஒரு சாதகனும் நோய், முதுமை, மரணம் இவற்றிலிருந்து முழுமையாக விடுதலை அடையும். இத்துடன் அறியாமையும் தவறுகளும் பொய்மையும் மெல்ல மெல்ல அதிகரிக்கின்றன. ஆனால் நாமஜபத்தினால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன சாதகர்களால், இந்த மாதிரி நாம ஜபம் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆன சாதகர்களால், அவங்களால மட்டும்தான் இவை அனைத்தும் உலகிலிருந்து மறைந்து ஒழியும். தீய சக்திகள், இந்த மாதிரி அறியாமை, தவறு, பொய்மை, இதெல்லாமே நாம ஜபத்தினால டிரான்ஸ்ஃபார்ம் ஆன சூப்பர்மெண்டல் பீயிங்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அவங்களாலதான் இந்த உலகத்துல இருந்து இந்த தீமைகள்லாம் ஒழியுன்றாங்க. அதனால மரணத்துக்கு உட்பட்ட இப்புவியானது டிவைன் ஹெவன், தெய்வீக சொர்க்கமாகவே உருமாறும்னு சொல்றாங்க. நாம ஜபத்தோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் என்னன்னு பார்ப்போம். ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார், இந்த சாதனா முறையில் பயன்படுத்தப்படும் ஒரே மந்திரம் அன்னையுடையது, அல்லது எனது பெயரும் மற்றும் அன்னையுடையது. அதாவது மை நேம் அண்ட் மதர்ஸ் ரெண்டும் சேர்ந்து. மதர் என்ன சொல்றாங்கன்னா, உடலின் மீது நேரடியான செயல்பாடு ஜபத்திற்கு மட்டுமே உண்டு என்கிறார். மேலும் அவர் கூறுகிறார், தனது 10 வருட சாதனையை ஒரு சில மாதங்களிலேயே ஜபத்தினால் பூர்த்தி செய்ததாகவே அன்னை ஏற்கனவே கூறியிருப்பதாக நான் பார்க்கிறேன். மந்திர ஜபம் ரியலைசேஷன் அடைவதற்கு சாதனாவின் ஒரு சாவி, ஒரு கீ. மந்திர ஜபம்ன்றது நம்ம ரியலைசேஷன், அதாவது இறைவனின் உணர்தல், அதுக்கு ஒரு கீயாவே செயல்படும். அது இஷ்ட தேவதைன்னா இஷ்ட தேவதான்னு சொல்லுவாங்க. ஒருவர் தேர்ந்தெடுக்கும் தெய்வம். நமக்கு பிடிச்ச தெய்வம் சொல்லுவாங்க. எனக்கு முருகரை பிடிக்குது, எனக்கு கிருஷ்ணரை தான் பிடிக்குது, என்னுடைய இஷ்ட தெய்வம் ராமன், இஷ்ட தேவதா உணர்தலுக்கு உதவும். இஷ்ட தேவதாவும் நாமும் பிரிக்க முடியாது. சாதாரணமாகவே பெயரும் உருவமும் பிரிக்க முடியாது என்பதை காண்போம். நாம் ஒருவரை பெயர் சொல்லி அழைத்தால் அந்த நபர் உடனடியாக திரும்பி பார்ப்பார். அதே போல் மந்திர ஜபம் உச்சாடனம் செய்ய வேண்டிய சில சடங்குகளில் எந்த தெய்வத்தின் பெயரை ஜபிக்கிறோம் அத்தெய்வம் கட்டாயமாக தோன்றும் என்பது நமது நம்பிக்கை. இந்த யோகத்தில் டிரான்ஸ்பர்மேஷன் சுப்ராமெண்டல் பவரால் நடைபெறுகிறது. சுப்ராமெண்டல் பவர் என்னும் அதிமன சக்தியும் மதரும் ஒன்றே, ஒரே மெய்மை. சாதனையின் துவக்கத்திலிருந்தே அன்னையின் சாநித்தியம், அதாவது அன்னையின் பிரசன்ஸ் மிகவும் அவசியம்.
சாதகன் மா நாம ஜபத்தினை உச்சரிக்க தொடங்கும் போது மதர் சக்தி அவனுள் இறங்கி டிரான்ஸ்பர்மேஷன் வேலை துவங்கும் என்று பலமுறை குறிப்பிடப்படும். திருவுருமாற்றத்தின் செயல்பாடு அன்னையின் பிரசன்ஸை நமக்கு உணர்த்துகிறது. ஹலோ ஹலோ சொல்லுங்க ஐயா. ஆமா, அந்த ஒரே சின்ன இந்த உச்சரிப்புக்கு மட்டும், அதாவது இந்த மான்னு சொல்றீங்கல்ல, அது வந்து வாய் விட்டா இல்ல மனசுக்குள்ள சொல்றதா, வெறும் மட்டும்தானே, அதோட எதுவும் சேர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு இந்த நேரத்துல கரெக்டா பொருந்துங்கிறக்கா சந்தேகம் இருந்தது, அதுக்காக கேட்டேன். நன்றி கேள்வி கேட்டதுக்கு. ஆனா உங்களுடைய ஆர்வத்தை காட்டுது. எல்லாத்த பத்தியுமே விரிவா பின்னாடி வருது, கொஞ்சம் பொறுமையோட கேளுங்க. நல்லது நல்லது நல்லது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூம்மா. சோ நம்ம சாதகன் வந்து மா நாம ஜபத்தினை உச்சரிக்க தொடங்கும் போது மதர் சக்தி அவனுள் இறங்கி டிரான்ஸ்பர்மேஷன் வேலை துவங்கும் என்று பலமுறை குறிப்பிட்டிருக்கு. திருவுருமாற்றத்தின் செயல்பாடு அன்னையின் பிரசன்ஸை நமக்கு உணர்த்துகிறது. டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க துவங்கியதும் நம் சைத்திய ஜீவன் மேலும் மேலும் விழிப்படைந்து சரணமும் ஆர்வமும் அதிகரித்து தீவிரமடையும். இந்த டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க ஆரம்பிச்சுட்டாவே நமக்கே தெரியும், நம்மளால எது ஒன்றும் ஈஸியா பண்ண முடியும், யோக பாதையில நம்ம நல்ல ப்ராக்ரஸ் ஆறோன்றது நமக்கு அறிகுறிகள் காட்ட தொடங்கும். இந்த காரணங்களுக்காகத்தான் மதரின் நாம ஜபம் மிகவும் அவசியம். டிரான்ஸ்பர்மேஷனின் கடினமான பாதை மா ஜபத்தினால் எளிமையாகிறது. இது எதனால் என்பதை பாபாஜி மீண்டும் விளக்குகிறார். நாம் ஏற்கனவே மா என்பது இரு வடமொழி எழுத்துக்கள் இணைந்த ஒற்றை சொல் என்பதை பார்த்திருந்தோம். வடமொழி எழுத்தான இம் மா மால வர என்பது சீட் சிலபல், அதாவது ஒரு பீஜ எழுத்து. பீஜம்னாக்க விதை எழுத்துன்னு சொல்லுவாங்க. இது சந்திரனுக்குரிய பீஜம். இதெல்லாம் நம்ம போன வாரத்திலே கொஞ்சம் பார்த்தோம். இதை விரிவா இப்ப பார்க்க போறோம். சந்திரன்னாவே அமிர்தம், அதாவது தெய்வீக அமிர்தம், டிவைன் நெக்டர், மற்றும் குளுமையாக அமைதியாகவும் இருக்கிறது. அது ஆனந்தத்தின் உருவமாக உள்ளது. சாதகன் இந்த விதை எழுத்தின் ஒலியை உச்சரிக்கும் போது அமைதி, ஆனந்தம் மற்றும் பக்தி அவனது மைண்ட், வைட்டல் அண்ட் பாடியில் நிறுவப்படுகிறது. விரோத சக்திகளின், அதாவது ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ், இடையூறுகளான மனச்சோறு, பேராசை மற்றும் கோபம் போன்றவை எளிதில் செயல்பட முடியாது. இதன் விளைவாக சாதகனுக்கு மகிழ்ச்சியும் ஊக்கமும் கிடைக்கப்பெற்று சாதனையில் ஆர்வம் ஏற்படுகிறது. தடைகள் குறைந்து மனம், உணர்வு, உடல் தூய்மை அடைந்து தெய்வீக சக்தி இறங்கி திருவுருமாற்ற வேலை தொடங்குகிறது. என்ற எழுத்துடன் ஆ என்னும் வடமொழி எழுத்தை சேர்த்தால் மா என்ற சொல் உருவாகிறது. இதில் ஆ என்னும் விதை ஒலி, சீட் சிலபல், பீஜ எழுத்து அக்னியை குறிப்பதனால் அது தூய்மைப்படுத்தும் ஆன்மீக நெருப்பாகும். சாதகனின் அக்னினாவே என்னது? அழிக்கிறது இல்லையா? நம்முடைய கெட்ட விஷயங்கள் எல்லாம், அசுத்தத்தை எல்லாம் அழித்து பஸ்பமாக்கிடும் அக்னி. அதை தான் இங்க விளக்குறாங்க. சாதகனின் 3 வகையான கர்மாக்கள்: கடந்த கால கர்மா, சஞ்சித கர்மா, அதாவது முற்பிறவைகளில் நாம் செய்த வினைகளின் பயன்கள்; கிரியாமன கர்மா, இப்பிறவியில் செய்த வினை பயன்கள்; மற்றும் பிராரப்த கர்மா, தற்போதைய விதிப்பயன். இவை 3ம் மா நாம ஜபத்தினால் எரிந்து சாம்பலாகும். பிறவிதோறும் நாம் செய்த தவறுகளின் விளைவுகள் அழிந்தால் சைத்திய ஜீவன் விழித்தெழுந்து நம் மனதிலிருந்து அறியாமை, பற்று என்று சொல்லப்படும் அட்டாச்மெண்ட் மற்றும் மாயை இவைகளின் திரை விலகும். சைத்திய ஜீவனின் செல்வாக்கினால் சாதகனின் அறிவு தூய்மையானதாக, தெளிவானதாக மாறுவதனால் யோக பாதையிலிருந்து விலக்காமல் காக்கப்படுவான். இடையறாத நாம ஜபத்தோடு தியானத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நேர ஒழுங்குமுறை தேவை. அடுத்தது மெடிடேஷனை பத்தி பேசுறார். தியான நேரத்தில் ஒருவரது உணர்வு இதயத்தின் ஆழத்தில் செல்லும் போது தெய்வீக சக்தி உடலில் வேலை செய்ய தொடங்கினால், அதே நேரம் நாம ஜபம் நிகழும்போது தெய்வீக சக்தி தீவிரமாக வேலை செய்து எண்ணங்களற்று போகும். இப்ப தியானத்தை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். ஒருங்கிணைந்த யோகத்தில் மதரும் பகவானும் தங்களது எழுத்துக்களில் பல இடங்களில் தியானம் குறித்து பேசியிருக்கிறார்கள். தியானம் என்றால் என்ன என்பது குறித்து இங்கே கொஞ்சம் பார்க்கலாம். தியானம் என்பதை ஆங்கிலத்தின் 2 வார்த்தை
என்றால் ஒரு கருத்தின் மீதோ அல்லது ஒரு விஷயத்தின் மீதோ மனதை ஒருமுகப்படுத்துவது. கான்டெம்ப்ளேஷன் என்பது ஒரு பொருள் அல்லது ஒரு உருவம் அல்லது ஒரு கருத்து குறித்து நாம் ஒருமுறைப்படுவதனால் நம் மனதில் எழும் சிந்தனை. அதை குறித்து நான் வந்து ஐ கான்டெம்ப்ளேட் ஆன் தட் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயம் ஒரு புக்கை படிச்சுட்டு அந்த அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம அதை பற்றியே சிந்திச்சு மேலும் மேலும் விளங்கி கொள்ள முயலுது. இரண்டுமே தியானம் போன்றது தான். ஏனெனில் தியானத்தின் அடிப்படை ஒரு எண்ணம், காட்சி அல்லது அறிவு, அதன் மீது மனதின் ஒருமைப்பாடு. மனித மனத்தின் மிக எளிமையான முறை மெடிடேஷன். ஆனால் அதன் விளைவு, அதாவது ரிசல்ட், மிகவும் குறைவாகவே இருக்கும். மெடிடேஷனுக்கென்று வெளிப்புற நிபந்தனைகள் எதுவும், எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் தனிமையும் விலக்கிக் கொள்ளல், சாலிட்யூட் அண்ட் செக்லூஷன் சொல்லுவாங்க, மற்றும் உடலின் அசையா தன்மை, பாஸ்டர், மிகவும் உதவிகரமாக இருக்கும். தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கு இது மிகவும் முக்கியம். ஆனால் இந்த நிபந்தனைகளுக்கு எப்பொழுதும் கட்டுண்டு இருக்கக்கூடாது. அதாவது அது பண்ணாதான் எனக்கு அமைதியா இருந்தாதான் என்னால தியானம் பண்ண முடியும், இந்த மாதிரிதான் நான் பாஸ்டர் இருக்கணும், அதே மாதிரி நமக்கு ஒரு செக்லூஷன், எல்லாத்துல இருந்து விலக்கி இருக்கணும், ஒரு செப்பரேட் பிளேஸ்க்கு போயிடணும், இந்த மாதிரி வந்து ஒரு இந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம எப்பவுமே வந்து பைண்டடா இருக்கக்கூடாது. தியானம் பழகிவிட்ட பின் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடிய தன்மை, அதாவது அமைதியிலும் செய்யணும், இரைச்சலுக்கு இடையிலும் செய்யும் தன்மை வந்துவிட வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம தியானத்தை பழகிக்கணும். தேவையான முதல் உள்நிலை நிபந்தனை, தியானத்திற்கு எதிராக ஏற்படும் தடைகளுக்கு எதிராக விருப்பத்தை நம்ம ஒருமுகப்படுத்தணும். நம்முடைய வில்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அல்லது எண்ணங்கள் அலைக்கழித்தல், ஞாபக மறதி, உறக்கம், உடல் மற்றும் நரம்புகளின் பொறுமையின்மை மற்றும் அமைதியின்மை, இதெல்லாம் தான் நமக்கு வந்து இதுக்கு எதிராக ஏற்படுற தடைகள். இதெல்லாம் நம்ம நீக்கி நம்ம ஒருமுகப்பட வேண்டும் சொல்றாங்க. சித்தத்திலிருந்து எழும் சித்தத்திலிருந்து எழும் எண்ணம் மற்றும் உணர்ச்சி, இவை எழும் இன்னர் கான்சியஸ்னஸ், அதாவது உள்ளுணர்வு, அதனை தூய்மையாகவும் அமைதியாகவும் வைத்திருத்தல் இரண்டாவது நிபந்தனை. அது நமக்கு எண்ணங்கள் வந்து தூய்மையா இருந்தாதான் நம்மளால ஒருமுகப்பட முடியும். இல்லைன்னா தாட்ஸ் வேவரிங் அண்ட் வாண்டரிங் நம்மளை வந்து அலக்கழிச்சு எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். அதாவது நம்மை தொந்தரவு செய்யும் செயல்பாடுகளான கோபம், கவலை, மனச்சோர்வு, உலக நிகழ்வுகள் குறித்த பீதியுடனான கவலை ஆகியவற்றிலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும்ன்றாங்க. அன்னை என்ன சொல்றாங்கன்னா, உனது இருப்பை உருமாற்றம் சக்தி கொண்டது தியானம். மெடிடேஷன் உனது முன்னேற்றத்திற்கு உதவுகிறது. தியானமே செய்ய முடியலன்னா என்ன பண்ணலான்றதுக்கு பகவான் ஒரு சிம்பிள் வே சொல்றாங்க, மெத்தட். என்னால ஒருமுகப்படவோ தியானம் செய்யவோ இயலவில்லை. ஸ்ரீ அன்னையின் மடியில் நித்தியமாக படுத்து கிடப்பது போலவும், அவர் என்னை வெளியில் அனுப்பும் போது நான் வெளியேறுவது போலவும் கற்பனை செய்து கொள்கிறேன் அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்கலாமா. எனக்கு மெடிடேஷன் வரல, ஸோ நான் வந்து என்ன பண்றேன், பெசாத நான் மதருடைய லேப்ல மடியில நம்ம படுத்துக்கிற ஆப்லவும் அவரா எழுப்பி என்னை வெளியில அனுப்பும் போது நான் வெளில வரேன்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பெஸ்ட் அண்ட் ஈஸி மெத்தட். தியானம் 3 மையங்களில் செயல்படக்கூடும். ஒருவர் வந்து 3 மையங்களில் எது மிகவும் எளிதாக செய்யக்கூடியதோ, எது அதிக விளைவுகளை கொடுக்கிறதோ அந்த மையம்னா சென்டர்ஸ், அதுல செய்யலாம். முதலாவதாக ஹார்ட் சென்டர் எனப்படும் இதய மையம். ஹார்ட் சென்டரில் ஒருமுகப்படும் போது அந்த மையத்தை திறந்து ஆர்வத்தின் சக்தி, அன்பு, பக்தி மற்றும் சரணம் ஆகியவற்றால் ஆன்மாவை மூடியிருக்கும் திரையினை விலக்கி ஆன்மாவை அல்லது சைத்திய புருஷனை முன்கொண்டு வந்து மைண்ட், லைஃப் அண்ட் பாடியை அதாவது ஆண்டுன்னா இந்த இடத்துல வந்து கவர்ன், அதை நம்ம கவர்ன் பண்ணணும். மைண்ட், லைஃப் அண்ட் பாடியை கவர்ன் பண்ணி டேர்ன் பண்ணணும். திருப்பி இறைவனுக்கு திறக்கும் போது அதை எதிர்க்கும் சக்திகளை நீக்குகிறது. இதுவே இந்த யோகத்தின் சைத்திய திருவுரு மாற்றம், சைக்கிக் டிரான்ஸ்பர்மேஷன் என்று அழைக்கப்படுவது. இந்த முறை குறித்து அன்னை கூறுவது, கான்சென்ட்ரேட் இன் த ஹார்ட், என்டர் இன்டு இட், கோ விதின் அண்ட் டீப் and as far as you can. Gather all the strings of your consciousness that are spread abroad, roll them up and take a plunge and sink down. உள்ளுக்குள்ள போன்னு சொல்றாங்க அன்னை. எவ்வளவு தூரம் உன்னால ஆழமா குதிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குதிச்சு
உள்ளுக்குள்ள போய் நம்ம ஆழ்ந்து அமைதியுடன் இருக்க வேண்டும். ஒருவர் தலைக்கு மேல, அதாவது கிரவுன் சென்டர், தலைக்கு மேல ஒருமுனைப்படும் போது அவரது உணர்வு மேல் நோக்கி எழும்பி அன்னையின் சக்திகளான அமைதி, ஒளி, ஞானம், உடல் உணர்விலிருந்து விடுதலை, லிபரேஷன் ஃப்ரம் த பாடி கான்சியஸ்னஸ், அந்த பாடி சென்ஸ்ல இருந்து ஆகியவை அவரது மைண்ட், லைஃப் அண்ட் பாடி இவற்றில் இறங்கி லோவர் கான்சியஸ்னஸ் என்னும் கீழ் உணர்வு ஹையர் கான்சியஸ்னஸ் என்னும் மேல் உணர்வை சந்தித்து, இது ரெண்டும் சந்திக்குது. அத்தகைய உயர் உணர்வு மைண்ட், லைஃப், பாடியில் இரக்கம் கொள்கிறது. இதுவே இந்த யோகத்தில் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்பர்மேஷன், ஆன்மீக திருவுருமாற்றம் என்பதாகும். இதனால் இவ்வுயர் உணர்வு நமது எல்லா மையங்களையும் லோயர் சென்டர் உட்பட திறந்து சைத்திய புருஷனை வெளிக்கொணர்கிறது. இது கிரவுன், தலைக்கு மேல செய்யக்கூடிய தியானம். அடுத்தது மூன்றாவதான ஒரு முறை புருவ மத்தியில், இன்பிட்வீன் த ஐப்ரோஸ், புருவ மத்தியில் ஒருமுனைப்படும் போது அந்த மையம் திறந்து உள்மனதை விடுதலை அடைய செய்கிறது. மேலும் காட்சி எனப்படும் விஷன் மற்றும் இன்னர் அல்லது நம்முடைய இன்னர் கான்சியஸ்னஸ் சொல்றோம் இல்லையா, அந்த உள் உணர்வு, அந்த யோக உணர்வையும் அதன் அனுபவங்களையும் சக்திகளையும் உணரச் செய்கிறது. புருவ மத்தியில செய்யும் போதுதான் அந்த விஷன்ஸ் எல்லாம் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதில் சிறிது நேரம் இதய பகுதியிலோ அல்லது சிறிது காலம் கிரவுன் எனும் தலைக்கு மேலோ தியானம் செய்வதில் தவறு ஏதுமில்லை. ஆனால் 2 இடங்களிலும் ஒருமுனைப்படைவது என்பது நம் கவனத்தை குறிப்பிட்ட ஒரு இடத்தில் வைப்பது போலாகாது. ஒவ்வொரு மையத்திற்கும் ஒவ்வொரு சென்டர்லையும் தியானம் பண்ணும்போது அதற்குரிய செயல்திறன் உண்டு, அதற்கேற்ற பலனும் உண்டு. மேற்சொன்ன முறையில் தியானம் செய்ய இயலவில்லை என்றால் தொடக்க நிலையில் அன்னை அல்லது அன்னை பகவான் சேர்ந்துள்ள போட்டோவை பார்த்து கொண்டே இருக்கலாம். சில நாட்களுக்கு பின் கண்களை மூடி உருவத்தை கொண்டு வர முயற்சிக்கலாம். ஆக்சுவலி ஒரு போட்டோவை ரொம்ப நேரம் நம்ம கேஸ் பார்த்துட்டே இருந்துட்டு கண்களை மூடினால் அந்த உருவம் நம் கண்களுக்குள் தெரிவது போல நம்ம உணர்வோம். கண்களை மூடிய பின் தெளிவாக உருவத்தை கொண்டு வர முடிந்தால் இதயத்தில் அந்த உருவத்தை காணவும் அதன் முன் நாம் அமர்ந்திருப்பது போலவும் கற்பனை செய்யலாம். இம்மாதிரி செய்யும் போது எண்ணங்கள் குறுக்கிட்டால் உதடுகளால் வேகமாக நாமாவை உச்சரிக்கலாம். நாம ஜபத்தினால் எண்ணங்கள் மறைந்து இப்பயிற்சியினை தொடர்ந்து செய்யும் போது ஒரு கட்டத்தில் அன்னையின் படமோ உருவமோ மறைந்து அன்னையின் சக்தி, அமைதி, ஆனந்தம் மற்றும் ஞானம் நம் தலை மீது இரக்கம் கொண்டு நம் உணர்வு இதயத்தின் ஆழத்தினுள் நுழையும். அங்கேயே இருந்தால் ஆனந்தத்திலும் அமைதியிலும் திளைப்போம். இவ்வாறு செய்ய பழகிவிட்டால் நாம் நீண்ட நேரம் தியானம் செய்யலாம். இவ்வாறு அவ்வுணர்வு உடலில் எந்த இடத்திற்கு சென்று வேலை செய்ய விரும்புகிறதோ அதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும், ரெசிஸ்டன்ஸ் காட்டாம முழு ஒத்துழைப்பு அளித்து இறை சக்தியின் டிரான்ஸ்பர்மேஷன் நடைபெற நம்ம அனுமதிக்க வேண்டும். இந்த யோகத்தில் தியானத்தினால் மட்டுமே டிரான்ஸ்பர்மேஷன் நடந்து விடாது. ஆஸ்பிரேஷனும் சரண்டரும் மிக மிக முக்கியம். இவையே யோகத்தின் அடிப்படை. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ்க்கு தியானத்தில் பல மணி நேரம் அன்னை சொன்ன விஷயம் இது. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ்க்கு தியானத்தில் பல மணி நேரம் செலவழிப்பது ஒரு ப்ரூஃப் கிடையாதுன்றாங்க. அது ஒரு சான்றாகாது. முயற்சி இல்லாமல் தியானம் கூடி வருவதே ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸுக்கு சான்று என்கிறார் அன்னை. நாம ஜபத்தின் பெருமை, த கிரேட்னஸ் ஆஃப் நாம ஜபா. ஸ்ரீ அன்னை கூறிய உடலின் சாதனைக்கே மந்திரம் முக்கியம். ஏனெனில் ஜபம் உடலின் மீது நேரடி தாக்குதலை ஏற்படுத்தும் என்பதை நான் உணர்ந்துள்ளேன் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்துள்ளோம். அன்னை கூறியதாக நாம அறிந்திருக்கிறோம். அன்னை மதர்ஸ் அஜெண்டாவில் மந்திர ஜபம் ஓர் ஒழுங்கை ஏற்படுத்துகிறது. இட் கிவ்ஸ் டிசிப்ளின். இட்ஸ் an almost a subconscious discipline of the character more than of thought என்கிறார். மேலும் அன்னை கூறுகிறார், 1 வருடம் முன்பு நான் ஜபம் செய்ய தொடங்கிய போது பலவித முரண்பாடுகளும் தவறான அபிப்பிராயங்கள் மற்றும் எதிர்ப்புகள் ஆகியவற்றை சந்தித்தேன். இருமல் போன்றவை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தன. பல முனைகளிலிருந்தும் தாக்கப்பட்டேன். ஒரு நாள் அந்த எதிரியை பிடித்து, கவனமாக கேள், நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் நான் இறுதி வரை செல்வேன், எதுவும் என்னை நிறுத்த முடியாது,
10 கோடி முறை மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டியிருந்தாலும் எதுவும் என்னை தடுக்க முடியாது என்று சொன்னேன். அதன் பலன் அற்புதமாக இருந்தது என்கிறார். ஒளியை கண்ட வௌவால்களாக அந்த பேட் ஃபோர்ஸஸ், நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் அவைகள் வெளியேறின. அந்த கணம் முதல் எல்லாம் நல்ல முறையில் நடந்தன என்று குறிப்பிடுகிறார். இந்த திருவுருமாற்று யோகத்தில் அன்னை நாம ஜபத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறார். ஏனெனில் நாம ஜபத்தின் மூலம் இடையறாத இறை உணர்வுடன் இருக்க முடியும். சரண்டர் அண்ட் ஆஸ்பிரேஷன் சிறிய முயற்சியிலேயே நடைபெறும். ஜபத்தின் மூலம் எண்ணங்களை வெல்ல முடியும். பாபாஜியை பொறுத்தவரை மகாமுனி வால்மீகி, நாரதர், துருவா, பிரகலாதன், ஹனுமன் ஆகியோர் நாமஜபத்தின் மூலமே சக்தி வாய்ந்தவர்களானார்கள். அவரை பொறுத்தவரை ரூபாந்தாரா யோகம், அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, ரூபாந்தரா யோகம் என்னும் டிரான்ஸ்பர்மேஷன் யோகாவில் நாம ஜபம் எளிமையான வழி. அதன் மூலம் நமது உடல், மனம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஒருவர் எத்தனை இடையூறுகளையும் தடைகளையும் நாமஜபத்தினால் வெல்ல முடியும். இவ்வுலகில் அதிமன சக்தி என்னும் சுப்ராமெண்டல் பவர் இறங்க சாதகன் ஒரு கருவியாக செயல்பட முடியும். மற்றவர்களையும் கருவியாக்க உதவலாம். ஜபத்தின் பெருமையினை ஆசிரமத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலம் விளக்கலாம். ஆசிரமத்தில் அன்னை காலையும் மாலையும் சாதகர்கள் மற்றும் வெளியிலிருந்து வருகை தருபவர் ஆகியோர் அனைவருக்கும் தரிசனம் தருவது வழக்கம். தரிசனம் தந்து மலர் பிரசாதம் வழங்கி வருவார். ஒரு முறை சற்றேறக்குறைய 1000 பேர் கியூ வரிசையில் நின்று தனித்தனியாக ஆசி பெற்று வந்தனர். இந்த நிகழ்ச்சி ஏறக்குறைய 1 மணி நேரம் நடைபெறலாம். அம்முறை அன்னையின் திருநாமத்தை ஜபமாக தன் சாதனையின் ஒரு அம்சமாக கொண்டிருந்த ஒரு பெண் வரிசையில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அன்னை என்னும் மாமந்திர மொழியானது அவர் இதயத்தில் யாதொரு முயற்சியுமின்றி திரும்ப திரும்ப உச்சரிக்கப்பட்டு வந்தது. கியூ வரிசையில் அவளுக்கு முன்னால் 20 பேராவது இருந்தனர். அவ்விதமாக இருந்தும் ஸ்ரீ அன்னை முன்னால் நின்றவர்களிடமிருந்து தம் பார்வையை அப்புறப்படுத்தி தொலைவில் நின்ற அவள் மீதே நேராக செலுத்தினார். அதை கண்டு அவள் அடைந்த ஆச்சரியத்தை என்னவென்று கூறுவது? அவளது மந்திர ஜபத்தின் ஒலி அன்னையை எட்டியது என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை. அந்த அழைப்புக்கு அவர் தூலமாகவும் உடனே மறுமொழி கொடுத்து விட்டார். நாம ஜபம் சக்தி வாய்ந்தது என்பதற்கு இந்த சம்பவம் ஒன்றே போதும். பாரத நாட்டில் ஜபம் செய்யும் பழக்கம் புராதன வேத ரிஷிகள் காலத்திலிருந்தே இருந்து வந்திருக்கிறது. வேள்விகளில் ஜப வேள்வி நான் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கூறுகிறார். அறிந்து அவன் நாமம் கூறுக என்று ரிக்வேதத்திலும், ஜபம் ஒன்றே இதர வேள்விகளின் பயன் யாவற்றையும் அளித்து விடுகிறது என்கிறது தந்திரசாரம். ஒரு மந்திரம் எப்படி செயலாற்றுகிறது? அதை சாவித்ரியில ஸ்ரீ அரவிந்தர் புக் 4, த புக் ஆஃப் பர்த் அண்ட் குவெஸ்ட், canto 3, த கால் டு த குவெஸ்ட், அதுல as when the mantra sings in yogis ear என்ற லைன்ல இருந்து ஆரம்பிச்சு விளக்குறாங்க. இதை நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கிட்டா எக்ஸாக்டா நமக்கு என்ன நடக்கும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். மந்திரம் யோக செவியில் ஆழ்கின்றது. அதன் செய்தி ஒளியற்ற மூளையில் ஆரவாரத்துடன் நுழைந்து தன் ஒலியை அதன் மங்கலான அஞ்ஞானமயமான உயிரணுக்களில் பாதுகாப்பாக வைக்கிறது. அப்பொழுது அதை செவிமடுப்பவன் சொற்களின் ஓர் உருவை புரிந்து கொள்கிறான். அது கொள்ளும் தன் அறிகுறி கருத்தின் மீது தன் யோசனையை செலுத்தி அதை பிரயாசையுடன் புரிந்து கொள்ள முயல்கிறான். ஆனால் ஒளி வீசும் சில குறிப்புகளை அன்றி உடலெடுத்த உண்மையை அவன் காண்பதில்லை. பிறகு அறிந்து கொள்ளும் பொருட்டு அவன் தன்னுள் மோனத்தில் ஆழ்கிறான். தன் ஆன்மாவின் ஆழத்தில் உற்று கேட்கிறான். மந்திர மொழி தானாகவே திரும்ப திரும்ப ஒலிநயத்துடன் உச்சரிக்கின்றது. சிந்தனை, உணர்ச்சி, உடலின் ஆன்மா ஆகிய யாவும் பற்றப்படுகின்றன. அவன் பரவசமடைந்து அழியா மாறுதல் எய்துகிறான். எங்கும் விரிந்த ஓர் பரப்பை உணர்கிறான். தானும் ஓர் ஆற்றலாகிறான். ஞானம் சாகரம் போல் பெருக்கெடுத்து அவன்பால் பாய்கின்றது. ஆன்மீக வெண்சுடரால் உருமாறி ஆனந்தமும் அமைதியும் நிறைந்த நிர்வாண வானுலகில் நடைபோடுகிறான். இறைமுகத்தை தரிசித்து பரம வாழ்க்கையை
தேடுகிறான். அதாவது பரம வாழ்க்கை கேட்கிறான். இது ஒரு மந்திர உச்சாடனத்தின் ஆற்றல் எப்படி செயல்படுதுன்றத சாவித்திரியில பகவான் விவரிச்சிருக்கார், டிஸ்கிரைப் பண்ணிருக்கார். அப்படியே இப்படித்தான் நடக்கும். இதைத்தான் நம்ம அன்னையின் ஆனந்தம், வெண்சுடர், அவருடைய ஒளி எல்லாம் நம்ம மேல இறங்குறது, இத மாதிரி நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதனுடைய விளக்கம் தான் இது. நாம ஜபம் குறித்து ஒரு கேள்வி. ஸ்ரீ அரவிந்தர் மந்திரம் குறித்து நிறைய பேசியிருந்தாலும் எந்த ஒரு மந்திரமும் குறிப்பிடப்படவில்லை என்னும் மதரின் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தனி சிறப்பு இருக்கா? இதற்கு மதரோட பதில், ஸ்ரீ அரவிந்தர் நாம ஜபம் குறித்து பேர் இலக்கியமான சாவித்ரி, சிந்தசிஸ் ஆஃப் யோகா மற்றும் அவரது லெட்டர்ஸ் ஆன் யோகா ஆகியவற்றில் குறிப்பிட்டுள்ளார். அவர் இந்த யோகத்திற்குரிய மந்திரம் அன்னையின் நாமம், மதர்ஸ் நேம் அல்லது மதர்ஸ் நேம் டுகெதர் வித் இஸ் ஓன், அதாவது அன்னையின் நாமம் அல்லது அன்னை மற்றும் ஸ்ரீ அரவிந்தரது நாமமும் சேர்ந்தது என்கிறார். Usually the mother's name has the full power in it, but in certain states of consciousness the double name may have a special effect. அதாவது சாதாரணமாக அன்னையின் பெயருக்கு முழு சக்தி உண்டு, ஆனால் ஒரு சில உணர்வு நிலைகளில் இருவர் பெயரும் சேரும் பொழுது சிறப்பான விளைவு, அதாவது இந்த டபுள் நேம் ஸ்ரீ அரபிந்தோ மிரா, இதுக்கு சிறப்பான விளைவு உண்டுன்றாங்க. மேலும் ஸ்ரீ அரவிந்தர் சாதகர்களுக்கு ஓம் ஸ்ரீ அரபிந்தோ மிரா, ஓப்பன் மை மைண்ட், மை ஹார்ட், மை லைஃப் டு யுவர் லைட், யுவர் லவ், யுவர் பவர், இன் ஆல் திங்ஸ் மே ஐ see the divine என்ற மந்திரத்தையும் அளித்துள்ளார். ஓம் ஆனந்தமயி, சைத்தன்யமயி, சத்தியமயி பரமே, இந்த வடமொழி மந்திரத்தை அன்னை ஆங்கிலத்தில் இவ்வாறு டிரான்ஸ்லேட் செய்துள்ளார். ஓம் she the delight, she the consciousness, she the truth, she the supreme. 1950 ஸ்ரீ அரவிந்தர் சுப்ராமெண்டல் ஃபோர்ஸை தன் உடலில் இரக்கம் செய்த பின் தன் உடலை நீத்தார். உடல் திருவுரு மாற்றத்திற்கு அன்னை ஜபத்திற்கு நிறைய முன்னுரிமை அளித்தார். ஒரு எளிமையான முறையாக மந்திர ஜபம் அளித்தார். அன்னை தன் குழந்தை பருவத்தில் நாம ஜபம் செய்திருக்கின்றார். அத்துடன் ஸ்ரீ அரவிந்த் ஆசிரமத்தில் இருந்தபோது அன்னை பகவானை குறித்து மை லார்ட் என்ற ஜபத்தினை செய்ததாக கூறியுள்ளார். ஓம் என்னும் மந்திரம் பிரம்ம உணர்வின் ஒளி வடிவம். ஒரு மந்திரத்தின் பணி, இந்த மந்திரத்துல பணி என்னன்னா, ஒரு மந்திரத்தின் பணி அதிர்வுகளை உள் உணர்வில் ஏற்படுத்தி வைப்ரேஷன்ஸ், அந்த மந்திரம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதை நம்முள் உணர வைப்பது. இததான் சாவித்ரி லைன்ஸ் டிஸ்கிரைப் பண்ணிச்சு. ஓம் மந்திரம் நமது கான்சியஸ்னஸ் ஓப்பனிங்க்கு விட்டு செல்லும். இதனால் எல்லா சடப்பொருள்களிலும் ஒன் கான்சியஸ்னஸ் என்னும் ஒரே பிரம்மம் என்ற உணர்வை அளிக்கும். இந்த ஒன்னஸ், அது எல்லா என்னுள் இருக்கும் அதே பிரம்மம் தான் எல்லாத்துலயும் இருக்குன்ற அந்த ஒன்னஸ், யூனிவர்சல் ஒன்னஸ்க்கு அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு கொடுக்கும். காயத்ரி மந்திரத்தின் சக்தி நாம் அனைவரும் அறிந்ததே. அது இறை மெய்மையின், அதாவது டிவைன் ட்ரூத்தின் ஒளி, அது ஞானத்தின் மந்திரம். அரவிந்த காயத்ரி நாம் அனைவரும் அறிந்தது. ஓம் தத் சவிது வரம் ரூபம் ஜோதி பரஸ்ய தீமகி என்னக சத்தியேன தீபையே என்பதாகும். நமக்கு ஏதோ ஒன்று தவறாக நடக்கும் போதோ, அல்லது நாம் கவனக்குறைவாக இருக்கும் போதோ, அல்லது தீய சக்திகளின் தாக்குதலை உணரும் போதோ, நாம் பழகியிருந்தால் அந்த தருணத்தில் தானாகவே நாம் ஒரு மந்திரத்தையோ அல்லது ஒரு சொல்லையோ மீண்டும் மீண்டும் சொல்லும் போது அதற்கு ஒரு அசாதாரணமான விளைவு ஏற்படுகிறது. நாம் அன்னையின் நாமாவான மா மா என்ற மந்திரத்தை ஜபித்தாலே போதுமானது. ஒற்றை சொல்லான மா என்பதே மந்திரம். மதர் ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீ அரவிந்தாயே என்ற மந்திரம் ஜபிப்பதை நாம் ஆடியோவில் கேட்டிருப்போம். ஸ்ரீ அன்னை அளித்துள்ள மந்திரங்கள்: ஸ்ரீ அரவிந்த சரணம் மம, ஓம் நமோ பகவதே, நமாமி ஸ்ரீ மாத்ரி மிர்ரா அரவிந்தாய, ஸ்ரீ மாத்ரி மிர்ரா அரவிந்த சரணம் மம. இப்படி பல்வேறு மந்திரங்களை எல்லாம் ஒன் சென்டென்ஸ், ஒன் ஸ்டேட்மெண்ட், ஒன் லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்ரீ அரவிந்த சரணம் மம, ஓம் நமோ பகவதே, நமாமி ஸ்ரீ மாத்ரி மிர்ரா அரவிந்தாய, ஸ்ரீ மாத்ரி மிர்ரா அரவிந்த சரணம் மம,
ஸ்ரீ அரவிந்தர் கொடுக்கும் மந்திரம் ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. மேற்சொன்ன மந்திரங்களுள் ஒரு சாதகர் எதை வேண்டுமானாலும் தன்னிச்சையாக தேர்வு செய்யலாம். ஒரு நாள் அது நமக்கு மிகவும் கடினமான நேரத்தில் தானாகவே தோன்றும். ஸ்பான்டேனியஸா தானாகவே நமக்குள்ள ஒரு மந்திரம் வெளிவரும். இந்த வார்த்தைகள் நமக்குள், அதாவது உங்களுக்குள் உதிக்கும். ஒவ்வொருவருக்கும் அது வேறு வேறாக இருக்கலாம். மந்திரம் நமது ஆர்வத்தின் வெளிப்பாடாக வரும். அது ஒரு வார்த்தையாகவோ 2 அல்லது 3 வார்த்தைகளாகவோ அல்லது வாக்கியமாகவோ எப்படி வேண்டுமானாலும் உதிக்கலாம். அது ஒவ்வொருவரை பொறுத்தது. ஆனால் அது ஒரு ஒலியாக, அதிர்வுகளால் நம்முள் ஒரு குறிப்பிட்ட நிலையை எழுப்புவதாக இருக்க வேண்டும். ஒரு பாய்ஸ். இம்மந்திரங்களுக்கும் நாமாக்களுக்கும் அதீத சக்தியும் செல்வாக்கும் உண்டு. எதை தொடர்ந்து உணர்வுடன் பொருள் புரிந்து உச்சரித்தாலும் அது நம் உடலின் மீது பாதிப்பினை ஏற்படுத்தும். இந்த ஒருங்கிணைந்த யோகத்தில் அன்னையின் நாமாவான மா என்னும் ஒற்றை மந்திர சொல்லை அன்னைக்கு சரணம் செய்வது மிகவும் எளிதாகிறது. ஒருவர் ஒரு நாளில் சில மணி நேரம் ஓம் நமோ பகவதே மற்றும் ஸ்ரீ அரவிந்த சரணம் மம என்று ஜபிக்கலாம். மீதி நேரம் அன்னையின் நாமாவான மா என்றும் உச்சரிக்கலாம். அல்லது ஒருவருக்குள் தன்னிச்சையாக, ஸ்பான்டேனியஸ் சொல்றோம் இல்லையா, தன்னிச்சையா நமக்குள்ளேயே தானா தோன்றும் எந்த நாமாவையும் ஜபிக்கலாம். இறுதியாக மதர் கூறியுள்ள நிபந்தனைகளுடன் முடிக்கிறேன். எப்படி ஜபம் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு அன்னை கூறியது, முதல்ல ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம அதை தமிழ்படுத்தலாம். The japa is usually successful only on one of the 2 conditions. If it is repeated with a sense of its significance, a dwelling of something in the mind on the nature, power, beauty, attraction of the Godhead it signifies, and is to bring into the consciousness. It is the mental way. அதாவது முதலாவது கண்டிஷன் என்னன்னா, அதன் பொருள் புரிந்து, மந்திரத்தின் பொருள் புரிந்து முக்கியத்துவம் அறிந்து ஜபிக்கும் போது நம் மனதில் ஒரு இயற்கை சக்தி, அழகு, தெய்வீகத்தின் ஈர்ப்பு ஆகியவற்றின் மீது மனதில் ஒரு குடியிருப்பை குறிக்கும் ஒரு உணர்வுக்கு கொண்டு வர வேண்டும். அது நம்ம மனசுலே டுவெல்லிங்கா, அதாவது அங்கேயே இருக்கணும், அது சாஸ்வதமா ஒரு வாசஸ்தலமான்னு சொல்லுவோம் இல்லையா, இது மனதின் வழி. ஆர் if it comes up from the heart or rings in it with a certain sense of feeling of bhakti, make it alive. It is the emotional way. அல்லது அது இதயத்திலிருந்து வருவதாக இருக்க வேண்டும், அல்லது பக்தி உணர்வு ஒலிப்பதனால் அது உயிர்ப்புடன் இருக்க வேண்டும். இது உணர்ச்சி வழி. There is of course a third way, the reliance on the power of the mantra or name in itself. But then one has to go on till that power has sufficiently impressed its vibration on the inner being to make it at a given moment suddenly open to the presence or the touch. நிச்சயமாக மூன்றாவதாக ஒரு வழியும் உள்ளது, மந்திரம் அல்லது நாமத்தின் சக்தியின் மீதுள்ள நம்பிக்கை. ஆனால் அந்த சக்தி போதுமான அளவு நம் உள்ளிருப்பை தன் அதிர்வுகளால் ஈர்த்து அந்த தருணத்தில் அந்த சாநித்தியத்திற்கோ, பிரசன்ஸ் அல்லது ஸ்பரிசத்திற்கோ, டச், இந்த பிரசன்ஸ்க்கோ அல்லது டச்சுக்கோ திடீரென்றது திறப்பதாக இருக்க வேண்டும். இதுதான் மதர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முறையில் நம்ம நாம ஜபம் செய்து அன்னையின் பாதார விந்தங்களில் சரணடைந்து நம்முடைய துன்பங்களையும் தொல்லைகளையும் அன்னைக்கிட்ட சரணம் செய்து முழு ஆஸ்பிரேஷனோட நம்ம அன்னையின் யோக முறையை நம்ம கடைப்பிடித்து எல்லாருமே திருவுரு மாற்றம் அடைந்து இந்த உலகையும் திருவுரு மாற்றம் அடைய செய்வோம் என்ற உறுதியோடு நாம ஜபத்தை மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முருகப்பன் ஐயாவுக்கு நன்றி. அதோட திரு ஜிவி ஐயா அவர்களுக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பான்ஃபேத் ஐயா, தேங்க்யூ.